தைராய்டு ப்ராப்ளம், நரம்பியல் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிஸ்ட்கிட்டலாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும். குலதெய்வத்தை நீங்கள் புறக்கணித்தால் கருத்து முரண்பாடுகள் நிறையா ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன், ரிஷபராசி சொல்லும்போது, இப்போ கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி நிறையா பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, இவங்க வாழ்க்கையில் ராகு தசை வந்துட்டு போயிருக்கும், லைஃப்பில் நிறையா கஷ்டங்களை அதே போல் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி நிறைய ஏதோ கொஞ்சம் அப்படியே இருந்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி லைஃப் போயிட்டுருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சில பேருக்கு இந்த ராகு தசை நடந்துட்டு இருக்கு. ராகு தசை பாதிப்பு அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத மான அவமானங்களை நிறைய சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் திருமணம், மறுமணம், சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வன்னி இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வன்னி இலை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வன்னி இலையும்